தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமல். பெண்கள் ஆனந்த கண்ணீர், குடிமகன்கள் ஆவேசம். தமிழகத்தில் நடக்கும் மதுவிலக்கு மாநாடு நிகழ்ச்சிகளை இப்போது நேரலையில் காண்போம். மாபெரும் கூட்டத்திற்கு வந்திருக்கும் மதுவிலக்கு மன்னர்களே, மடாகுடிகாரர்களே, அடுப்பங்கரையில் ஆத்தா உழை வைக்க வச்சிருந்த காசை ஆட்டையை போட்டு வந்து ஆத்தங்கரையில் உள்ள அரசு சாராய கடையிலே மலை போல் குவிக்கும் மானங்கெட்ட மனித பதர்களே, எனது கட்சிக்காரர்கள் பெரும் குடிமக்கள் தான் என்பதில் எனக்கு கட்டிங்களவும் சந்தேகமில்லை. ஏன் குடித்தார்கள் எனது கட்சிக்காரர்கள்? இத்தனை ஆண்டுகளாய் எனது கழக கண்மணிகள் மூத்திர சந்துகளில் கூட்டமாக நின்று மதுவை குடித்தே ஒழித்தார்கள். அந்த வீராதி வீரர்களை வீம்புக்கு இழுக்க வேண்டாம் என்று வீராப்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதோ இந்த கூட்டம் நடக்கும் இடத்தை சுற்றி இருக்கும் 8 சொச்சம் டாஸ்மாக் கடைகளில் எந்த கடையிலாவது ஒரு சொட்டு சரக்கு மிச்சம் கண்ணால் பார்க்க முடியுமா? அரசு சாராய கடைகளிலே இருந்த அத்தனை சரக்குகளையும் குடித்தே ஒழித்து விட்டார்கள். எவ்வளவு குடித்தாலும் தாங்கும் எக்கு குடல் கொண்ட எனது கழக கண்மணிகள், கள்ளச்சாராயம் காட்சி விற்று வந்த எனது கட்சிக்காரர்கள் கவர்மெண்ட் சாராய கடை வந்த பிறகு தார்ச்சாலை ஓரங்களிலே தயிர் விற்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னோம் என்பதற்காக உண்மையிலே இந்த அரசு இருமாப்புடன் மதுவிலக்கை கொண்டு வந்து தொலைக்குமேயானால் அதற்காக சோர்ந்து போய் சோடை போக மாட்டான் எனது கட்சிக்காரர். பஸ் ஏறி போய் பாண்டிச்சேரி சென்று பார்களிலே படுத்து உருண்டு கிடப்பான், அல்லது கால்நடையாகவே காரைக்கால் சென்று கடலில் காத்து வாங்கியபடியே கட்டிங் அடிப்பான் என்பதை கடுமையாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கீரை கட்டு வாங்க கிழக்கும் மேற்குமாக யோசிக்கும் எனது கட்சிக்காரன் அரை பாட்டில் சாராயத்திற்காக அடிவயிற்றில் அனாவசியமாக இருக்கும் கிட்னியை அடிவைக்க கூட தயங்கமான் என்பதை ஆணித்தரமாய் அடித்து கூறுகிறேன். பூரண மதுவிலக்கு என்ற வார்த்தையை படித்து பொதுமக்களுக்கு வேண்டுமானால் புல்லரிக்கலாம். ஆனால் குடித்து குடித்து குடல் செல்லரித்து போன எனது கட்சிக்காரன் அந்த கொடுஞ்சொல்லை கேட்ட அதிர்ச்சியிலே ஆயே போய்விடும் ஆபத்து உண்டு என்பதை அரசுக்கு அமைதியாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதனால்தான் ஒருவேளை அடுத்த தேர்தலில் அசம்பாவிதமாக நாங்கள் ஆட்சிக்கு வர நேர்ந்தால் பூரண மதுவிலக்கு சாத்தியமில்லை என்ற வார்த்தையை அடிக்கடி சொல்லி குடிகாரர்களின் குடல் குளிரச் செய்யும் செய்தியை குத்து மதிப்பாய் சொல்லி வருகிறேன். ஊக்க மதுவை கைவிடாதே என்று எங்கள் முப்பத்தா கிழவி சொன்ன சொல்லை மறந்தாலும் இந்த அரசு தூக்கத்திலும் மறக்கப் போவதில்லை என்பதோடு சாராயம் விற்பதை தவிர எந்த வருமானமும் இந்த வக்கத்து அரசுக்கு இல்லை என்பதை இங்கே நான் ஏக்கத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே வேளையிலே காலியான அரசின் கஜானாவை நிரப்புவதற்காக காலையிலே வெறும் வயிற்றில் குடித்து குடித்து கல்லீரல் காலாவதியான கணவனை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கட்டிலில் கடாசி விட்டு அவனுக்கு கஞ்சி கொண்டு செல்லும் நவீன நலாயினிகளுக்கு கட்டணமில்லா ஓசி பேருந்து பயணம் சரக்கடித்து விட்டு சாலை பள்ளங்களில் பரப்பி விழுந்து பல்வரிசையை பறிகொடுத்த எண்ணுயிர் குடிமகன்களின் மருத்துவ செலவுக்காக இன்னுயிர் காப்போம் திட்டம். ஆறு நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கித்தான் குடிக்கும் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆறு நிறைய சாராயம் போனால் அதனை மளமளவென அள்ளி குடித்து மணல் தெரிய வைத்து விடுவார்கள். மானத்தை துச்சமென மதிக்கும் மந்தை கூட்டமாகிய எனது கட்சிக்காரர்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். எத்தனை தடைகள் வந்தாலும் மதுவை ஒழித்தே தீர்வோம் என்று நான் குடித்த கோட்டர் மீது சத்தியம் செய்து இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சோனமுத்தா சோனமுத்தா